இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 12th சாப்டரோட எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோசன்மண்ட் ரிடக்ஷன். ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஆசிட் குளோரைட், அசிட்டைல் குளோரைட். ஓகேவா? ஸோ ஆல்டிஹைட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆசிட் குளோரைட். ஒரு ஆசிட் குளோரைட் எடுத்து அதை ஹைட்ரோஜனேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் ரோசன்மண்டில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பெல்லாடியம் சப்போர்ட்டட் பை பேரியம் சல்ஃபேட். ஓகேவா? பெல்லாடியம் பேரியம் சல்ஃபேட் வச்சு நம்ம ஆசிட் குளோரைடை ஹைட்ரோஜனேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்டிஹைடா. ஸோ இதுதான் வந்துட்டு ரோசன்மண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அசிட்டைல் குளோரைட் எடுத்திருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் ஹைட்ரோஜனேஷன் H2. இங்கே வந்துட்டு பெல்லாடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட். ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? அசிட்டைல் ஆல்டிஹைட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது. ஸோ ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகேவா? In this reaction, barium sulfate acts as catalytic poison to palladium catalyst so that aldehyde is not further reduced to alcohol. ஓகேவா? இங்கே வந்துட்டு பெல்லாடியம் என்ன ஆகும்? இதுதான் வந்துட்டு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஓகேவா? பெல்லாடியம் வந்துட்டு கேட்டலிஸ்ட், பேரியம் சல்ஃபேட் வந்துட்டு கேட்டலிஸ்ட் பாய்சனாக யூஸ் ஆகுது. அப்படின்னா இது வந்துட்டு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இது ரெடியூஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ ஆல்டிஹைட்க்கு நெக்ஸ்ட்டு ஆல்கஹால், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நம்மளோட எப்படி சொல்கிறது, ஒரு லாங் லீனியர் செயின், எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாத மாதிரி ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும்? பேரியம் சல்ஃபேட் நம்ம ஆட் பண்ணுறதுனால அது வந்துட்டு கேட்டலைட்டிக் பாய்சனாக யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆசிட் ஆல்டிஹைட் மட்டும் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஃபார்மால்டிஹைடு அண்ட் கீட்டோன்ஸ் cannot be prepared by this method. இதில் வந்துட்டு ஃபார்மால்டிஹைடு அண்ட் கீட்டோன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆல்டிஹைட் குரூப்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ரோசன்மண்ட் ரிடக்ஷன். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். இதுவுமே வந்துட்டு ஆல்கஹால் வந்துட்டு நம்ம இது பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோன்னா, when alkyl cyanide is reduced using SnCl2 and HCl. ஃபஸ்ட்டு tin chloride SnCl2 and HCl நம்ம இதுக்கு ஆட் பண்ணுறோம். ஓகேவா? சைனைட் குரூப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இம்மீன் குரூப்பாக வந்துட்டு மாற்றுறோம். ஓகேவா? அதை நம்ம ஃபர்தர் வந்துட்டு ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்டிஹைட் குரூப் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு CH3 C ட்ரிபிள் பாண்ட் N, இது ஒரு சைனைட் குரூப். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? SnCl2 அண்ட் HCl ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது? இங்கே ஒரு H ஆட் ஆகும். ஸோ இந்த ட்ரிபிள் பாண்டாக இருக்கிறது இங்கே டபுள் பாண்டாக மாறிடும். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் NH. இது ஃபர்தர் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது இங்கே வந்துட்டு CH3 CHO கிடைச்சிரும். ஓகேவா? இந்த NH வந்துட்டு இது கூட சேர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு போயிடும். ஸோ CH3 CHO நம்மளுக்கு ஒரு ஆல்டிஹைட் குரூப் கிடைச்சிரும். இதுதான் வந்துட்டு ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸ்டீஃபன்ஸ்னாலே நம்ம வந்துட்டு சைனைட் குரூப்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு மெதுவாக வந்துட்டு ஆல்டிஹைடு வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஈட்டார்ட் ரியாக்ஷன். ஓகேவா? வென் குரோமைல் குளோரைட் இஸ் யூஸ்ட், இதுதான் குரோமைல் குளோரைட். ஓகேவா? இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுதான் வந்துட்டு நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். டொலின் கிவ்ஸ் பென்சால்டிஹைட். டொலின்லேருந்து நம்ம பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குரோமைல் குளோரைடு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் வந்து ஈட்டார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அண்ட் CrO3 can also be, chromic oxide can also be used for this reaction. இதில் இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்ம ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு குரோமைல் குளோரைடு. ஸோ இங்கே என்ன எடுத்திருக்கோம்? மித்தைல் பென்சின் எடுத்திருக்கோம். இதுதான் டொலின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இல்லாட்டி மித்தைல் பென்சின். ஸோ இது வந்துட்டு குரோமைல் குளோரைடோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த குரூப் வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா? சப்ஸ்டியூட் ஆகும். மறுபடியும் ஃபர்தர் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பென்சால்டிஹைட் குரூப் CHO, இந்த O இங்கே வந்துட்டு இந்த குரூப் அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ வந்துட்டு பென்சால்டிஹைட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஈட்டார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கேட்டர்மேன் காட்ச் ரியாக்ஷன். ஓகேவா? கேட்டர்மேன் காட்ச் ரியாக்ஷனில் வந்துட்டு மெயினாக என்ன ஆட் பண்ணுறோன்னா, கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு AlCl3 அண்ட் CuCl, அலுமினியம் குளோரைடு அண்ட் காப்பர் குளோரைடு யூஸ் பண்ணும். ஸோ மெயின் வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு அப்புறம் HCl. இதில் என்ன ஆகும்னா, பென்சீன் ரிங் எடுத்துகிட்டு நம்ம இந்த ரியேஜெண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? இது கேட்டர்மேன் காட்ச் ரியாக்ஷன்.
இந்த ரியாக்ஷன்ஸில் எல்லாமே வந்துட்டு ரியேஜென்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். எந்தெந்த ரியேஜென்ட் எங்கே ஆட் பண்ணுறோம் அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு கேட்டர்மேன் காஸ்டில் வந்துட்டு பென்சின் வந்துட்டு பென்சால்டிஹைடை கன்வெர்ட் பண்ணுறோம். எதை வச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl வச்சு பண்ணுறோம். ஓகேவா? இந்த கேட்டர்மேன் காட்ச் ரியாக்ஷன். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் acylation. ஓகேவா? It is the best method for preparing alkyl aryl ketones or diaryl ketones. நம்ம alkyl aryl ketones இல்லாட்டி diaryl ketones ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் acylation வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல் மெத்தட். ஓகேவா? This reaction succeeds only when with benzene and activated benzene derivatives. இந்த ரியாக்ஷன் எப்போ நடக்கும்னா பென்சீன் இல்லாட்டி ஆக்டிவேட்டட் பென்சீன் டெரிவேட்டிவ்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அசிட்டைல் குளோரைடு எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த அசிட்டைல் குளோரைடும் பென்சீனும் நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். எதை வச்சுன்னா AlCl3 அப்புறம் வாட்டர், இது ரெண்டு தான் ரியேஜென்ட். ஸோ இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? அசிட்டோஃபீனோன், ஒரு கீட்டோன் குரூப் கிடைக்குது. ஓகேவா? அசிட்டோஃபீனோன் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற வந்துட்டு பென்சாயில் குளோரைடு எடுத்திருக்கோம். இது பென்சீனோட ரியாக்ட் ஆச்சுன்னா அதே ரியேஜென்ட்ஸ் AlCl3 அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பென்சோஃபீனோன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த நம்ம என்ன குரூப் எடுத்திருக்கோமோ அதுதான் இங்கே கிடைக்கும். இப்போ சப்போஸ் CH3 எடுத்திருக்கோன்னா இங்கே CH3 குரூப் சப்ஸ்டியூட் ஆயிரும். அதே மாதிரி C6H5ல இங்கே C6H5 வரும். ஸோ இது வந்துட்டு ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம பென்சில் இது வந்துட்டு டைஅரைல் கீட்டோன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஜஸ்ட் மோனோ அரைல் கீட்டோன் இல்லாட்டி வந்துட்டு ஆல்கைல் அரைல் கீட்டோன். இதுவும் பென்சீன் குரூப் சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா அது வந்துட்டு அரைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பென்சீன் குரூப், இங்கே ஒரு பென்சீன் குரூப், ரெண்டு பென்சீன் குரூப் இருக்கிறதுனால டை அரைல் கீட்டோன் அப்படின்னு இதை சொல்லுவோம். பென்சோஃபீனோன். இதுதான் வந்துட்டு ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் acylation. இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கிளெம்சன் ரிடக்ஷன். ஓகேவா? ரிடக்ஷன்னாலே நம்ம வந்துட்டு ஆல்டிஹைட் குரூப் எல்லாம் என்ன ஆகும்? ஈத்தேனாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் ரிடக்ஷன். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே எந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம், ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா? இதுதான் மெயின். ஸோ அசிட்டால்டிஹைட் எடுத்திருக்கோம். அப்புறம் 4 ஹைட்ரோஜன் இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl. இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த CH3 இருக்கு இல்லைங்களா? CH3 CH3 இந்த ஆக்சிஜன் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹைட்ரஜனால் ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு சிம்பிள் ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும், கார்போ காம்பவுண்ட் கிடைக்கும். CH3 சிங்கிள் பாண்ட் CH3. இப்போ சப்போஸ் இங்கே வந்துட்டு ஆல்டிஹைட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? இங்கே வந்துட்டு கீட்டோன் எடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மறுபடியும் ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl கூட ரெடியூஸ் பண்ணும்போது CH3 இந்த O வந்துட்டு ஃபுல்லாக கட் ஆயிரும். இங்கே அதுக்கு பதிலாக H வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேவா? H இங்கே எவ்வளோ பாண்ட் இருக்குது? 2 பாண்டு. ஸோ H2 வந்துட்டு இங்கே வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ CH3 CH2 CH3 ப்ரோப்பேன் நம்மளுக்கு கிடச்சிரும். வித் வாட்டர் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கிளெமென்சன் ரிடக்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். ஓகேவா? இதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு அசிட்டால்டிஹைடு வந்துட்டு ஈத்தேனாக கன்வெர்ட் பண்ணுறோம், அசிட்டோனை வந்துட்டு ப்ரோப்பேனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே ரியேஜென்ட் என்னென்னா ஹைட்ரஜீன். ஓகேவா? ஹைட்ரஜீன் அண்ட் சோடியம் ஈத்தாக்சைடு. ஹைட்ரஜீன் அண்ட் சோடியம் ஈத்தாக்சைடு தான் வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷனோட ரியேஜென்ட்ஸாக யூஸ் ஆகுது. ஸோ நம்ம அசிட்டால்டிஹைடு எடுத்துகிட்டு நம்மளோட ஹைட்ரஜீன் அதுக்கப்புறம் சோடியம் ஈத்தாக்சைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஈத்தேன் கிடைக்கிது with the emission of இது வாட்டர் அண்ட் நைட்ரஜன். ஓகேவா? ஸோ இங்கே மாதிரி அசிட்டோன் எடுத்தோம்னா அசிட்டோன் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ப்ரோப்பேன் கிடைக்கிது. ஸோ இங்கே ரியேஜென்ட் வந்துட்டு NH2 இதுதான் ஹைட்ரஜீன் அதுக்கப்புறம் சோடியம் ஈத்தாக்சைடு. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரோப்பேன் கிடைக்கிது. அது இங்கே வந்துட்டு சேம் பை ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அது வந்து வாட்டர் அண்ட் நைட்ரஜன். ஸோ இதுதான் வந்துட்டு வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன்.